என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இதில் எளிமையாக குரூப் 4 தரத்தில் ஒரு 50ல் இருந்து 60 கேள்விகள் நம்ம செலக்ட் பண்ணி பிடிச்சாவே வாங்கிட முடியும். அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணி படிக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளுடைய சிலபஸில் பர்டிகுலராக ஒரு தலைப்பை தந்திருக்கேன். அது என்ன தலைப்புன்னு கேட்டால் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு இருக்கும். நம்ம சிலபஸில் கூட பார்த்தோன்னா 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யூனிட் 5ல். இந்த தலைப்பு அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே பாருங்கள், 2011 குரூப் 4ல் இருந்து 2026 25 26 இப்போ நடக்க போகுது இல்லையா, 25 குரூப் 4 வரைக்கும் 10 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 எக்ஸாமில் 2019 குரூப் 4ல் மட்டும் தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையுமே மினிமம் 1 அல்லது 2, நிறைய 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி நம்புறது? நீங்கள் 2011 இருந்து 2025 வரைக்கும் மினிமம் 1லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அதை நான் நம்பணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரிஜினல் கேள்வியே உங்களுக்கு ப்ரூஃபாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 2025 குரூப் 4 டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்களா, அந்த கீயில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கொஸ்டினை டவுன்லோட் பண்ணால் 110வது கேள்வியாக இந்த நிதி ஆயோக்கில் கேட்டிருப்பாங்க, ஐ மீன் 5ஆம் திட்டத்தில். அதுக்கப்புறம் இப்போ 2024 குரூப் 4 எடுத்துங்க, அந்த கொஸ்டின் எடுத்திங்கன்னா 170வது கேள்வியாக இருக்கும். அதே 2022 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துங்க, அதில் 169வது கேள்வியாக இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரிஜினல் கொஸ்டினையே உங்களுக்கு ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். அப்போ இதில் என்ன நடக்குது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 5 ஆண்டு திட்டம் படித்தா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, இந்த 5 ஆண்டு திட்டத்தை குரூப் 4 லெவலில் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இதை உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவே மாற்றி கொடுத்துருக்கேன். 10 பக்கத்துக்கு இருக்குங்க. யாருமே இது வரைக்கும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா கூட இந்த தகவல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லிட போகிறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். ஸோ பொதுவாக நம்ம போன குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் நம்மளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளூ பிரிண்ட் வெளியிடுவோம். 2 ப்ளூ பிரிண்ட், 3 ப்ளூ பிரிண்ட்டுன்னு. அதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்தால் 25 கேள்வி 30 கேள்வி வர மாதிரி டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை கொடுப்போம். இந்த தலைப்பெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 30 கேள்வி வரும், 25லேருந்து 30 கேள்வி வரும் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் வழக்கமாக ரெகுலராக நம்ம கடந்த 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். இந்த முறை ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நமக்கு 12ஆம் மாதம் தான் குரூப் 4 எக்ஸாம். ஸோ அப்போது பல்காக ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறத விட ஒவ்வொரு இப்போ இந்த தலைப்பை இப்போ 5 ஆண்டு திட்டம் எடுத்தால் மினிமம் 1லேருந்து 2 கேள்வி. அப்போ நம்ம இந்த முறை 150 கேள்விகள் நம்ம லிஸ்ட் எடுத்துருக்கோம். அப்போ 150 பிடிஎஃபாக கொடுப்போம். ஒரு பிடிஎஃப் எடுத்தால் அதில் ஒரு கொஷின் வரும். அப்படி குரூப் 4 லெவலில் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டால், நம்ம சிலபஸில் யூனிட் 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு 20 கேள்விகள் கேட்போன்னு சொல்லிட்டாங்க. இது குரூப் 4க்கு இதே சிலபஸ் இருக்கும், குரூப் 2க்கு இதாக இருக்கும், குரூப் 1க்கும் இதே சிலபஸ் இருக்கும். ஜென்ரலாக கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த போஸ்டிங்கே நான் சொல்கிறேன். இப்போ குரூப் 1ன்றது கலெக்டர் ஆகக்கூடிய வேலை, கரெக்டாக? ஸோ கலெக்டருக்கு கேட்கக்கூடிய கொஷினும் குரூப் 2னா கிட்டத்தட்ட தாசில்தார்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். தாசில்தாருக்கு கேட்கக்கூடிய கொஷினும் குரூப் 4 அல்லது விஏஓ, நீங்கள் விஏஓ ஆயிரன்னு வச்சிங்களேன், ஒரு விஏஓக்கு கேட்குற கொஷினும் ஒரே மாதிரியாக இருக்கும். கலெக்டரு, தாசில்தார், விஏஓ 3 பேருக்கு ஒரே மாதிரி கேட்பாங்களா? கலெக்டர்ன்றது டிகிரி ஸ்டாண்டர்டு, குரூப் 2ன்றது தாசில்தார்ன்றது குரூப் டிகிரி ஸ்டாண்டர்டு, விஓன்றது 10th ஸ்டாண்டர்ட். அப்போது சிலபஸ் ஒன்றா இருந்தால் கூட கேட்குற விதம்
வேறுபட்டு தானே இருக்கும். கரெக்டா? ஆமாம் தானேங்க? எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெகுலரா எதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத லிஸ்ட் போடணும். லிஸ்ட் போட்டு அதை குரூப் 4 தரத்தில் படிக்கணும். நீங்க குரூப் 4 படிக்கிறதா இருந்தா நீங்க எல்லாம் இந்த தலைப்பா A to Z அப்படின்னு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல படிச்சா அது எப்படி உங்களுக்கு கரெக்ட் ஆகும்? எப்படி உங்களால் சிலபஸ் முடிக்க முடியும்? எப்படி கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணுவீங்க? புரியுதுங்களா சொல்ல? சரி, நான் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். அப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ப்ளூ பிரிண்ட் 1ல் 5ஆண்டு திட்டம் நிதி ஆயோக் இந்த தலைப்பில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் 1 by 1 சொல்கிறேன், கவனிங்க. புரியல ஒரு கொஞ்சம் கவனிங்க. இதில் பாருங்களேன், இப்போ 2011 ஆதி காலத்துலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ 2011ல் ஒரு கேள்வி, 2012ல் 2 கேள்வி. ஸோ இந்த 2012க்கு அப்புறம் 2013ல் சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அந்த சிலபஸ் மாற்றினவங்க 2014 வரைக்கும் அந்த சிலபஸ் தான் இருந்துச்சு. 13லேருந்து 24 வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் இங்கே பாருங்க, 2013ல் 2 கேள்வி, 2014 2 கேள்வி, 2016ல் 2 கேள்வி, அப்படியே தொடர்ந்து 4 எக்ஸாமாக 2 கேள்வியாகவே கேட்டு வந்தாங்க. 2018ல் பார்த்தீங்கன்னா விஏஓவும் குரூப் 4ம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி விஏஓ தனியாக இருந்துச்சு, குரூப் 4 தனியாக இருந்துச்சு. நான் 2016 தான் கடைசி விஏஓ, அதுக்கு தான் நான் செலக்ட் ஆனேன். ஸோ அப்போது இது என்னென்னா 2018ல் விஏவும் குரூப் 4ம் ஒன்றாக்கி எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2019ல் கேட்கவே இல்லைங்க. சரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2019லாம் நான் வச்சு இந்த மாதிரி ப்ரூஃப் காமிச்சிருந்தேன். 2019 குரூப் 4ல் 5ஆண்டு திட்டத்தில் ஒரு கேள்வி வரும்லாம் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலம்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2022ல் நடந்த எக்ஸாமில் 2 கேள்வி கேட்டாங்க. 2024ல் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க தமிழாக. கரெக்டாக? அதுக்கப்புறம் 2025ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட 2011லேருந்து 2025 வரைக்கும் 2 முறை சிலபஸ் மாற்றிருக்காங்க. சிலபஸ் எப்படி மாறினாலும் இந்த 5ஆண்டு திட்டம் நிதி ஆயோக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலராக கேட்டுட்டு வராங்க அப்படின்றதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. அப்போது நம்ம இப்போ 2026ல் எழுத போகிறோமா, கன்ஃபார்மாக 1லேருந்து 2 கேள்வி கேட்டே தீரணும். கரெக்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சூப்பர். இப்போ நமக்கு ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. 5ஆண்டு திட்டம் நிதி ஆயோக்கில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இது குரூப் 4 லெவல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நமக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுதுங்க. என்னன்னா 2020 நான் அப்படியே சும்மா ஒரு ஓவராலாக சொல்கிறேன். நான் எல்லாமே டீட்டெயிலெல்லாம் படிச்சுலாம் சொல்ல, சும்மா ஒரு ஓவர் வியூ காட்டுறேன் பாரு, நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். இப்போ 2025 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா அதில் 110வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? கூற்று காரணம் மாதிரி. கூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1966 முதல் 1969 வரை திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. சூப்பர். அதுக்கப்புறம் இதுக்கு காரணம் என்னன்னா, ஏனெனில் அப்போ சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட 2 பெரிய போர் மோதல் நடந்ததால தான் அங்கே என்ன சொல்லிட்டாங்க, விடுமுறை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே கூற்றும் காரணமும் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் சரியானது. இது ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது, சிம்பிளான கொஸ்டின் தான். கரெக்டா? கரெக்ட். அப்படிங்க வாங்களேன். 2024 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? 170வது கேள்வியா? சரி, அப்படியே வாங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 169வது கேள்வி எடுத்துக்கிட்டா இதுல கீழ்கண்ட கூற்றில் நிதி ஆயோக்கை பற்றி எந்த கூற்று சரியானது? ரொம்ப சிம்பிளா நிதி ஆயோக்கை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இதுல கூட பாருங்க, ரோமன் லெட்டர் 2 பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கியவின் தலைவர் ஆவார். அந்த ரோமன் லெட்டர் 2 மட்டும்தான் என்னது இதுல கரெக்ட். மீதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இப்போ இங்க என்னன்னா, இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கியின் தலைவர் ஆவார்னு சொல்றாங்க. அது மட்டும் தான் கரெக்ட். சரியா? இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, நிதி ஆயோக்கியவின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாங்க. நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டா துணைத் தலைவர். இங்க பாருங்க, இது நிர்வாக தலைவர். இந்த இடத்துல
தலைவர். சரியா, அப்படியே வாங்க இங்கே பாருங்க. இதுக்கப்புறம் என்னன்னா 2022 குரூப் 4 2 கேள்வி 2022 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா 117வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 4வது 5 ஆண்டு திட்டம்ன்ற மாதிரி பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானது. சரியா, ரைட்டு. அதுக்கு அடுத்தது 2019 தான் கேட்கல இல்லையா. 18 குரூப் 4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவின் திட்ட கமிஷன் வந்து தற்போது என்னவா அழைக்கப்படுது? திட்ட கமிஷனை தான் நிதி ஆயோக்கவா மாத்திட்டாங்க. பாருங்களேன், இது என்ன ரொம்ப சிம்பிளான கேள்விதான். கரெக்டா. அதுக்கப்புறம் 2016 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 187வது கேள்வியா கேட்டிருக்காங்க. 1966 முதல் 1969 வரை ஆண்டு திட்டம் பின்வரும் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5ஆண்டு திட்டம். இதே கேள்வி அந்த ஆண்டு விடுமுறை பற்றி 2025 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டடாக தான் இதுவும் கொஸ்டின். இங்கே நீங்கள் 2016 குரூப் 4லயே இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்ண முடியும் 2025 குரூப் 4 டிக் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக. ஏன்னா ஆண்டு கொடுத்துட்டாங்க, ஆண்டு திட்டம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்ததான் என்ன 5ஆண்டு திட்டம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க, 4வது 5ஆண்டு திட்டம். அப்போ இதை நீங்கள் 2026 குரூப் 4 கொஸ்டின் மாடலாக வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் அடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஒரு கோர்வையாக இருக்கும். பாருங்க, கொஷின் படிக்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட் 2016 குரூப் 4லயே நிதி ஆயோக்கியாவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்க. நிதி ஆயோக்கியாவின் தலைவர் யாரு? பிரதம மந்திரி. கரெக்டா, ஆப்ஷன் பி. இங்க பாருங்க செம்ம மேட்ருங்க. இப்போ நிதி ஆயோக்கியாவின் தலைவர் பிரதம மந்திரி அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். இந்த 2016 குரூப் 4 கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன். படிச்சிட்டோம்னு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இதில் 2022 குரூப் 4 எக்ஸாமில் இதில் என்ன கேள்வி? கீழ்கணும் கூற்றில் நிதி ஆயோக்கை பற்றி எந்த கூற்று சரியானது? அதில் இங்கே பாருங்க, இந்தியாவின் பிரதமர் நிதி ஆயோக்கியின் தலைவர் ஆவார். இந்த கேள்வி தானே 2014 கேட்டிருந்தாங்க. அங்கே படிச்சிருந்தா இதுதான்டா கரெக்ட், வேறு எல்லாமே தப்புடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அப்படியே வாங்க, நான் தலைவர் படித்தா நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? நிர்வாக தலைவரும் படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தா 2024 குரூப் 4 எக்ஸாமில் நிதி ஆயோக்கியாவின் நிர்வாக தலைவர் யாருன்னே நம்ம ஈஸியாக போட்டுருக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான நோட்ஸ் எடுத்தாவே இது ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக, கிளியராக புரியுதுங்களா? புரியுதா இல்லையான்னு தெரியலையா? எப்பா புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்களேன். இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன், என்னவோ போங்க. அதுக்கப்புறம் 2014 குரூப் 4 எக்ஸாம் எடுத்தியா இந்தியாவின் முதல் 5ஆண்டு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அதுலேயே 110வது கேள்வியாக கேட்டிருக்காங்க, 10வது 5ஆண்டு திட்ட காலம் என்ன அப்படின்னு. இந்த 10வது 5ஆண்டு திட்டம் பற்றி, அப்புறம் எப்போ இந்த 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க, இப்படியே நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த பொறுத்துக்க கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா பாருங்க, 2022 குரூப் 4 எக்ஸாம் தான் முதல் 5ஆண்டு திட்டம், 2வது 5ஆண்டு திட்டம், 3வது 5ஆண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5ஆண்டு திட்டம், அதோட வருடங்கள், அதில் எங்கெங்கே விடுமுறை விட்டுருக்காங்க, அதோட நோக்கம் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ், என்ன வெற்றியா தோல்வியா, இந்த அனலைசிங்கில் ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக நோட்ஸ் எடுத்துன்னு வச்சுங்களேன், அசால்ட்டாக போடலாம். அதேமாதிரி நிதி ஆயோக்கை பற்றி அது யார் தலைவர், துணைத் தலைவர் யார், நிர்வாக தலைவர் யார், அது என்னென்ன வேலை, அதோட வேலை என்ன அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு போட்டினாவே முடிஞ்சு போச்சு. ஒரு 2-3 பக்கம் தான் ஒரு கொஷின் கன்ஃபார்ம். கிளியர்? கரெக்டாக. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், 2011 மீதி கொஷின்லாம் நான் டைப் பண்ணியே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த டைப் பண்ண கொஷினும் பார்த்துங்க. ஸோ மொத்தம் 10 பக்கத்துக்கு நோட்ஸ். இது ஜஸ்ட் கொஷினை தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இதுதான் குரூப் 4 லெவல். குரூப் 4 லெவல் பற்றி தெரியுதா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த தரத்தில் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஐயா நோட்ஸ் ரெடி பண்ண தெரியாது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டீம் எதுக்கு இருக்குது? அதுக்கு தான் நம்ம டீம் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் தாரோம். அப்படியே அதை பிரிண்ட் போட்டு வச்சுங்க, இல்லை எழுதி வச்சுங்க, முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம பிளான். எப்படி? சூப்பர் மாஸ்டர் பிளான் தானே. இப்போ என்னன்னா, இப்போ ப்ளூ பிரிண்ட் ஒன்றா, அடுத்த ப்ளூ பிரிண்ட்ல தமிழோ மேக்ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸோ ஏதோ ஒன்றுங்க. ஸோ நம்ம என்னன்னா, இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம 150 ப்ளூ பிரிண்ட் கொடுக்க போகிறோம். சரியா? 150 பிடிஎஃப் கிட்ட கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு ப்ரூவ் மட்டும்தான். நோட்ஸை பற்றி நான் பேசலை. சரியா? இந்த தலைப்படிச்சா இதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அந்த கொஸ்டின் எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக நம்ம 1 by 1 கொடுக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே கன்ஃபார்மாக மினிமம் 150 கொஸ்டின் அடிச்சிடலாம். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், இன்னும் அடுத்த கட்டத்தை பற்றி பார்க்கலாம். முதல் 150 இலக்கு அடிச்சிட்டாவே அதுக்கப்புறம் இன்னும் 20 கொஸ்டின், 10லேருந்து 20 கொஸ்டினை பிடிச்சிட்டா வேலை கன்ஃபார்ம்.
சரி, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு கீழே வாங்க. பிடிஎஃப் அப்படின்னே கொடுத்துருப்பேன். பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே போனீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்கேயே டைமர் ஓடும் 15, 14, 13. எப்பா ஒர்க் ஆகலையே அப்படின்னு கேட்டால், இப்போ என்னன்னா சம்டைம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுறேங்க. ரீஃப்ரெஷ் பண்ண தெரியலையா, ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மேலே இங்கே விளம்பரம் வந்துடும். வந்தோடனே உடனே கிளிக் பண்ணுங்க. டைமர் ஓடும் 15, 14, 13. ஸோ 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து தான் நம்ம டீம் ரெடி பண்ணோம். இதெல்லாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வக்கான கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணுங்க. எம்புட்டு வேலை சொல்லுங்கள். சரி சொல்லுவீங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.